அவன் அருள் நிறைந்தவன். அருளை கொண்டுதான் ஐந்தொழில் ஆற்றுகிறான். தொழில் ஆற்ற ஆற்ற அவனுடைய அருள் குறையணுமா வேண்டாவா? ஆனா குறையாது. அதனாலதான் அவனுக்கு என்ன பேரு? அடிமை. இப்ப நம்ம பெருமானுக்கு என்ன பேரு? ஏகாம்பரநாதர்னு பேரு. என்ன அடிமொழி சேர்க்கிறோம் முன்னால? அருள் மிகு. அதுக்கு என்ன பொருள்? அதுக்கு தன்னுடைய ஆற்றலை அருளை கொண்டு ஐந்தொழிலை அவன் எத்தனை முறை செய்தாலும் சரி அவனுடைய அருள் குறையுமான்னா குறைவே குறைக்க. இதெல்லாம் நம்ம விளங்கிக்கிறதுக்கு தான் பல திருவிளையாடல்களை அவன் பண்றான். ஞானசம்பந்த பெருமான் என்ன செய்யறாருன்னா, திருவாவடுதுறை என்று ஒரு தலம், அந்த தலத்துக்கு போறார். கூடவே அவங்க அப்பாவும் வந்துட்டார். அவங்க அப்பா யாரு? சிவபாத இருதயம். அது ஒரு கற்பனை பெயர், உண்மையான பெயர் அல்ல. சிவபாத இருதயர்னா என்ன அர்த்தம்? சிவனுடைய பாதத்தை இதயத்திலேயே வச்சிட்டு இருக்கிறவர், எப்ப பார்த்தாலும். அதாவது திருவடி சிந்தனையில இருப்பவர் என்று பொருள். ஞானசம்பந்தரை பெற்றெடுத்தவர். ஞானசம்பந்தர் எவ்வளவு பெரிய ஆள்! அவரை பெற்றெடுக்கணும், அதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவ்வளவு பெரிய ஆளு ஞானசம்பந்தர் சொல்றதை கேட்கணுமா வேண்டாவா? ஞானசம்பந்தர் பதிகமா பாடி இறைவனுடைய பெருமையெல்லாம் சொல்லி இந்த பதிகத்தை உணர்ந்து பாடுங்க, திருவடிக்கு போயிடலாம் அப்படிங்கிற. அப்பாவே கேட்கல. அது ஞானசம்பந்தர் கூட வந்து சொல்றாரு, இப்பா எனக்கு வயசாயிட்டுது, அதனால என்னுடைய கதி நான் அடையணும், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? வேள்வி பண்ணணும். வேள்வி பண்ண துட்டு வேணும், துட்டு கொடுங்கிற. ஞானசம்பந்தர் நான் பர்ஸா வச்சுட்டு இருக்கிறேன், கேட்டோன்னு எடுத்து கொடுக்குறேன். ஞானசம்பந்தர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அவருடைய உயிரப்பா யாரு? இறைவன் தானே. அவன்கிட்ட கேட்கிறார், என்னை பெத்த அப்பா, உடம்பு கொடுத்த அப்பா, துட்டு கேட்கறான், நீ துட்டு கொடு. ஏன்ட்டு துட்டு கிடையாது, நீ கொடுத்தா அவர்கிட்ட கொடுப்பேன், கொடு அப்படின்னா. பெருமான் கொடுக்க மாட்டாங்க. உடனே ஒரு பதிகம் படுறார். என்ன பதிகம் அது? இடரினும் களரினும் எனது உரு நோய் தொடரினும் உனது கடல் தொழுது எழிவே இதுவோ எமை ஆளுமாறு. இப்படி கேட்கலாமா? பெருமன்ட்ட போய் கேட்கலாமா? அப்படி அவர் தானே அருள்வாளி, ஞானப்பாடெல்லாம் கொடுத்தவர் தான். அவர்கிட்ட போய் இதுவோ எமை ஆளுமாறு, அதுவோ ஒன்னது இன்னொரு கேட்கலாமா? கேட்கிறாரு. ஏன்னா அவ்வளோ கோபம் வருது. நான் கேட்டேன், நீ கொடுக்க மாட்டேங்கிற. நீ கொடுக்குறன்னு எங்க அப்பருக்கு நான் எப்படி கொடுக்க முடியும்? நீ கொடுத்தாதானே வாங்கி கொடுக்க முடியும். அதெல்லாம் கோபம் வருது, கேட்கிறாரு. ஆனால் ஏன் பெருமான் உடனடியாக கொடுக்கவில்லை என்பதை உணர்ந்தும் கொள்கிறார். என்ன காரணம் தெரியுங்களா? இதெல்லாம் உன்னிப்பா பார்க்கணும். இந்த உலகத்துல வாழணும்னா இதுல வேள்வியை பற்றி ஒரு முக்கியமான கருத்தை தெரிஞ்சுக்கிறோம். வேள்வி, அதை யாகம் சொல்றாங்க. வேள்வி யாருக்கு உரியது? சைவர்களுக்கு உரியதா அல்லது பிராமணர்களுக்கு உரியதா? அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. பிராமணர்களுக்கு உரியது. பிராமணர்களுக்கு அது எப்படி தெரியும்? சம்பந்தர் பாடுறாரு, தில்லை பதிகத்துல பாடுறாரு. என்ன பாட்டு? கற்றாங்கு எரியோம்பி அப்படின்னு பாடுறாருல. எரியோம்புதல் தான் வேள்வி செய்த. பற்றா நின்றாரே பற்றா பாவமேங்கிற. இறைவனை பற்றி கொண்டால் பாவம் போயிடுங்கிற. ஆனா வேள்வி பற்றி பேச கற்றாங்கு எரியோம்பிங்கிற. பிராமணர்கள் தான் வேள்வி செய்தார்கள் சம்பந்தர் காலத்துல. ஆனா எப்படி அவர்களுக்கு தெரியாது. கற்றாங்க, கற்றுக்கொண்டு அதன்படி செய்கிறார்கள். அப்ப யார்கிட்ட கத்துட்டு இருப்பாங்க? இறைவன்கிட்ட கற்றுக்கொள்ளல. இறைவன்கிட்ட அவங்க போகவே இல்லையே. மூதாதையர்கள் சைவர்களிடத்தில் கற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் உன்னிப்பா பார்த்தாதான் உங்களுக்கு அந்த உண்மையெல்லாம் விளங்கும். மேலோட்டமா படிச்சீங்கன்னா ஒரு பொருளும் விளங்காது. இந்த சொல்ல பாருங்களேன், கற்றாங்கு எரியோம்பிங்கிற. கற்றுக்கொண்ட முறையில வேள்வி செய்தார்கள் சொல்றார்.
எங்கே கற்றுக்கொண்டார்கள் என்றால் சைவ தமிழகத்திலே கற்றுக்கொண்டார்கள். சைவர்களுக்கு எப்படி சார் தெரியும் வேள்வியை பற்றி? ஏன்னா இன்னைக்கு பலரும் தவறான கருத்து, வேள்வி சைவர்களுக்கு உரியது அல்ல, அது பிராமணர்களுக்கு உரியது என்று கருதி கொண்டிய அது தவறான கருத்து. அது அதுக்கு ஆதாரம் இதுதான். கற்றாங்க எரியுமைங்கிற பாடம் தான் ஆதாரம். பிராமணர்களுக்கு உரியது வேள்வி என்றால் அவர்கள் அந்த வேள்வி கற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவை எப்படி வேள்வி தமிழர்களுக்கு வந்ததுன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இங்கே தொடக்கத்துல எல்லாம் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா பல செய்திகள் விளங்கும். இறைவன் எப்படி இருக்கிறான்? நான் உருவத்தை பத்தி கேட்கல, வெளிப்பார்த்த நிலையில பெருமான் எப்படி இருப்பான்? ஒளி ஜோதி பழமாக ஒளி மயமாக இருப்பான். இப்ப தொடக்க காலத்துல மனிதர்களுக்கு எது ஒளி? சூரியன் தான் ஒளி. இப்ப யாரை வழிபாடு செய்திருப்பார்கள்? சூரியனையே சிவமாக கருதி நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு செய்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில நல்ல காரியம் அல்லது தவறான கெட்ட காரியம், அப்ப இறைவனை நினைந்து போற்றி இருப்பார்கள். ஆனா சூரியன் மறைஞ்சு போயிட்டான்னா அப்ப என்ன பண்றது? சாயங்காலம் 6 மணி ஆச்சு, சூரியன் மறைஞ்சிட்டான். ஆனா 7 மணிக்கு இவர்களுக்கு வழிபாடு பண்ணணுங்கிற உணர்வு வருகிறது. ஒளி இல்லையே, விளக்கேற்றுவாங்க. இல்ல பகல் நேரமே இருக்கிறது, சூரியன் உதிக்கிறான், மேகம் மறைக்குது, இருள் சூழ்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்முடைய பெருமக்கள் என்ன பண்ணினார்கள் என்றால், ஒரு குழியை தோண்டி குழி வெட்டி அதுல அந்த அந்த அதெல்லாம் காட்டு போய் தானே, இந்த செத்த சரி இந்த ஒடிஞ்ச கிளை இதெல்லாம் உள்ள ஒட்டி எரிய விட்டு அந்த நெருப்பு ஒளி, இந்த பஞ்சபூதத்தில் ஒளிமயமானது நெருப்பு தான். எல்லாவற்றுக்கும் ஒளி உண்டு, அது மங்களா இருக்கும், நெருப்பு வெளிப்படையா இருக்கும். அந்த நெருப்பை முட்டி நெருப்பை தொழுதார்கள், அந்த ஒளியை தொழுதார்கள். இப்படிதான் வேள்வி தொடங்கியது. அது பிற்காலத்தில் வெளியிலேருந்து வந்தவர்களை இதை பார்த்து விட்டு இதை செய்ய தொடங்கினார்கள். ஆனால் ஒரு தப்பு பண்ணாங்க. இப்போ வேள்வி செய்கின்ற பொழுது வேள்வியை முடிக்கணும். எப்படி முடிப்பார்கள்? வேள்வியை முடிச்சு வைக்கணும்ல, எப்படி முடிப்பார்கள்? என்னது இது? என்னது பேர் வரமாட்டேங்குது? பூரணாகுதின்னு பேர். பூரண ஆகுதி. அது ஆகுதி இல்ல, ஆவுதி. நம்ம சொல்ல ஆவுதி, அது பின்னால ஆகுதின்னு மாறி போச்சு. புறநாகுதி நீங்க பார்த்துருக்கிறீங்க. வேள்வியில் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? ஒரு நல்ல துணியில, பட்டு துணியில கொப்பரை தேங்காய், பழம் இதெல்லாம் வச்சு முடிஞ்சு அதுல போடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒளிமயமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு படையலாக போடுகிறார். அதுதான் வேள்வி நிறைவு. எதை போடணும்? பூர்ணாகுதியில கொப்பரை தேங்காய் போடணும். என்ன காரணம்? எல்லாம் கண்டுபிடிக்கணும். உலகத்திலேயே உயர்ந்த ஒரு, அதாவது தானியத்தில் தாவரத்தில் உயர்ந்த பலன் கொடுக்கக்கூடியது தென்னை தான். அதுக்கும் முற்பட்டொன்று பனை. பனையும் தென்னையும் அப்படி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிந்திக்கணும். சிந்திச்சாதான் இந்த கருத்துக்கள்லாம் விளங்கும். இந்த தென்னை மரம் எவ்வளவு உயரம்? சொல்லுங்க, ஒரு 20 அடி இருக்குமா இருக்காதா? 20 அடி உயரங்க. 20 அடி உயரத்துல மேலதான் இளநீர் தேங்காய்லாம் காய்க்குது. ஆனாக்கு தண்ணி எங்கிருந்து போகுது? பூமியில இருந்து போகுது. பாருங்க, அது இயற்கை மோட்டார். இருக்கு இப்பெல்லாம் மோட்டர் வச்சே தண்ணியை மேலே ஏத்துறோம். ஆனா தென்னை மரம் தானே ஏத்துது, மேலே ஏத்துது. அந்த ஏத்துக்கின்ற போது ஒரு நுட்பத்தை வழங்கி கொள்ளணும். தென்னை மரத்தை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கணுவா இருக்கும். அதுக்கு வளர்ச்சி உண்டு, வயதெல்லாம் உண்டு. ஒரு வயசு முடிஞ்சுதான் ஒரு கணு முனி வச்சு அடுத்த வயசு அடுத்த கணு. இந்த கணுவை வச்சு எத்தனை வயது உடைய மரம்லாம் கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் நம்ம எல்லாம் முன்னோர்கள் உணர்ந்தா இருக்கு. நம்ம இப்போ மேலோட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய அறிவுங்கிறது இப்போ எப்படி இந்த செல்லெல்லாம் வந்த உடனே தகவல் சேகரிப்பு அறிவு அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு. ஒன்றும் பண்ண தகவலை வச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தகவல் கிடைத்தது என்றால் அதை நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்துவது என்று நாம் சிந்திக்கணும். சிந்திச்சு பொருத்தமான ஒரு நிலையை அறிந்து அதை பின்பற்றணும், கடைபிடிக்கணும். அப்பதான் நம்ம முன்னேற முடியும். இப்போ தென்னை மரம் என்ன பண்ணுதுன்னா பூமியில் இருக்கிற தண்ணியை மேலே இழுக்குது.
இழுக்கின்ற போது ஒரு அற்புதமான காரியத்தை பண்ணுது. ஒவ்வொரு கணுவும் ஒரு வடிகட்டி. பூமியில் இருக்கிற தண்ணி எல்லாம் கலந்துருக்கும். இந்த தண்ணியை மேலே கொண்டு வருகின்ற போது ஒவ்வொரு கணுவும் ஒரு வடிகட்டி அந்த தண்ணியை மேலே கொண்டு போகுது. அந்த தண்ணி எப்படிப்பட்ட தண்ணி? சுத்தமான தண்ணி, 100க்கு 100 சுத்தமான தண்ணி.